சங்கீதம் பாடிட வில்லிசை ராகமோ சங்கீதம் பாடிட நல்ல வெகுமதி நீ அருள்வாய். முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகையா இல்லை ராகமோ சங்கீதம் பாடிட ஐயனே படலை பழமுடனே விடலை திருகுவரை படலை பழமுடனே விடலை திருகுவரை பயறு பல கனிகளெல்லாம் வேல் கந்தையா பால் பழம் சர்க்கரை மாங்கனி தேன்கனி பால் பழம் சர்க்கரை மாங்கனி தேன்கனி படைப்பேன் அடைக்காயோ கனிகளெல்லாம் வேல் கந்தையா நீ பாலாம் சர்க்கரை மாங்கனி தேன்கனி தேனடைக்கா ஐயனே திகர்தா திகர்தா திமி திந்திமி திகர்தா திகர்தா திமி திந்திமி செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் மீள சிவனாருளாலே அமரர்கள் சீரை மீள செந்தூர் வண்டி வேல் முருகா முருகா திருச்செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா அருளாலே அமரர்கள் சீரை மீள ஐயனே குருவாம் போலவராம் வில்லிசை குருவாம் போலவராம் குணமுடன் படிக்க வைத்தார் இந்த வில்லிசையை கோமளம் பொருந்திய பாலசுப்ரமணியம் கோமளம் பொருந்திய பாலசுப்ரமணியம் நல்ல குருபாதம் துணை நமக்கு முருகையா எங்களை
குணமுடன் படிக்க வைத்த இந்த வில்லி செய்ய கோமலம் பொருந்திய பாலருக்க நல்ல கணபதியும் என்கூரோ கணபதியும் என்கூரோவே கனவிலையும் உன்னை மறவே குணபதியே அருமோக குஞ்சரமே உனை பாடுவேனே நானோ பலகாலம் உனை தோழுதே கூறுவேனே நானோ உன்னை ஐயனே கூறுவேனே நானோ உன்னை குற்றம் குறைகளேதும் வந்திடாமல் ஐயனே தேடுவேனே ராமா உன்னை நாடு தேடும் எல்லாம் மலையரசன் திருமகளே வாழ்வையிலாள் அம்பிகையே வளமிருக்கும் வனக்கிளியே எங்கள் வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடம் இருக்கும் சரஸ்வதியே தாயே எனக்கு உதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் தாயே உச்சினி மாகாளி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாயகனை வாணி அம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா நீதானே துணை எனக்கு நினைவருள வேண்டும் அம்மா ஆயக்கலை வாணி அம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா ஆவே ஓட் ஓட் ஐயனே எங்கள் புறமாயாண்டி மாவடியாள் சுடலத்தை வா மதளை நாங்கள் வாடும்போது மறைந்திருக்கும் கதைகள் எல்லாம் எங்கள் மனதில் வந்து எழுதி வைப்பாய் ஐயனே அயத்திருக்கும் கதைகள் எல்லாம் அடியன் நாவில் வந்து சொல்லி வைப்பாய் நெஞ்சுணர்ந்து நாவுணர்ந்தே நினைவு தடுமாறும் வேளையில நெஞ்சிலையும் நாவிலையோ ஐயனே நினைவருள வேண்டும் ஐயா தாயே ஆயிரங்களுடைய அகிலாண்ட ஈஸ்வரியா இந்த ஊர் போற்றும் உத்தமியாய் தாயே உலகளந்தான் தங்கையவள் நாடு போற்றும் நாயகியாய் ஆதிநாராயணன் தங்கையவள் பகவான் உச்சி கண்ணில் பிறந்தவளா உச்சினி மாகாளி தாயே மாறி மாறி பிறந்தவளே என் தாயான மாரியம்மா தாயே
தொடுத்த கதை குறைகள் பாட தொந்தி கணபதியே வந்து அருள் புரிவாய் எடுத்த கதை குறைகள் பாட ஆயிரே வந்து அருள் புரிவாய் தாயே உச்சி வாகாயம் மாரியம்மா அம்பிகையாள் துர்க்கையம்மா முத்துடாதி முத்தாரம்மா சந்தன மாறி சடை மாறி கருமாறி ஒரு மாறி அக்காரங்கை ஒன்று கூடி நாகலோகப்பட்டணத்தில் அப்படி வளர்ந்து வரும் நாளையில 5வது வயதில சின்னஞ்சிறு வீடு கட்டி காளியர்கள் சிரித்து விளையாடுகிறாள் மணல் வீடு கட்டியல்லோ மணல் வீடு மகிழ்ந்து விளையாடுகிறாள் அங்கே மகிழ்ந்து விளை அஷ்டமகா காளியான என் தேவியான உச்சினி மாகாளி இந்த ஆயான மாரியம்மாள் முப்புடாதி முத்தாரம்மாள் சந்தனமாரி சடைமாரி அம்பிகையான காந்தாரி கனகதுர்க்கை அக்காதங்கையர் ஒன்று கூடி என்ற நாகலோக பட்டணத்தில் நாளொரு மேனியும் பொழுதர் வண்ணமுமாக வளர்ந்து வருங்காலம் அக்காலத்தில் 5வது திருவயதிலே சின்னஞ்சிறு காளியர்கள் சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறாள் மணல் வீடு கட்டி மாகாளியர்கள் மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கும் தருணம் இந்த நாகராஜன் ஆகக்கண்ணி 7 சங்கு தீவுக்கு அப்பாலை சென்று பெற்ற மக்களுக்காக இறை தேட வேண்டுமே என்று அப்பர் இடைதேற சென்ற தருணம் என்ன நடந்து தெரியுமா அந்த கையிலை நல்ல கையிலையில நல்ல கையிலை கைலாச வாசலில கடவுளான சிவபெருமா கலியுலகம் மக்களுக்கு படியளக்க வேணும் என்று பார்வதியை வரவழைத்து நாடி நல்லத்தனைகள் வாங்கி நாடனான சிவபெருமா உள்ள மனக்களுக்கு படியளக்க பயணமான அரிசி இதனையை கொண்டு அரிசி அவரோ உலகம் படி அளக்கவாரா அப்படி படி இழக்க இறை இழக்க பகவானும் மாறலேரோ ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவா பகவானி பரம்பொருளே பாடப்பட்டும் மாறாமல் பணியிழந்து ஆறுமையா ஏழை பணக்காரன் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் 7 உலகம் அல்ல இழந்து ஆறுமையா என்று சொன்ன போது ஆட்டு மந்து சம்மதித்து வருமா கையிலை நல்ல கையிலை விட்டு கையிலை விட்டு கடவுள் வழி இழக்க பயணமான கையிலை நல்ல கையிலை விட்டு படிபோலோகராண்டியத்தில் நமது புகழ்வரிய பகவானும் பிரம்மதேவன் படைத்ததொரு படைத்து விட்ட மனுக்களுக்கு படியேழந்தார் பகவானும் விட்ட மனுக்களுக்கு படியேழந்தார் பகவானும் எடுத்ததொரு மனுக்களுக்கு இறையேழந்தார் ஈஸ்வரனோ எடுத்து விட்ட மனுக்களுக்கு இறையேழந்தார் ஈஸ்வரனோ 8 நாளா ஜீவபெருமா
உலகமெல்லாம் படி இழக்க வேண்டுமே என்று பகவான் பரமஈடன் மயிலமாகி பாரவள்ளி கைலாழமா மலை கடந்து பூலோக ராஜ்யத்துக்கு வந்தரணும். தன்னன் தனிமையாக இருந்த தாமோதரன் தங்கையான சக்தி உமையாள் பார்வதி மனதிலே நினைத்தாள். என்ன நினைத்தாள்? இந்த ஆண்டவன் இன்றைய தினத்திலே 7 உலகமெல்லாம் படியிழக்கச் சென்றிருக்கிறார். இந்த ஆண்டவன் தினம் படியிழப்பதும் படியிழந்து திரும்ப வருவதும் பகவானுக்கு வழக்கமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே ஈதனாகி சிவபெருமான் இறை இழந்து வருகின்ற போது இந்த ஈஸ்வரி பார்வதியினுடைய திருவிளக்கை கண்டு பகவான் ஒரு நிமிடம் மெய் மறந்து போனோம். ஆண்டவனாகி சிவபெருமான் நம்முடைய அழகை கண்டு இந்த பகவானை ஒரு நிமிடம் அப்படியே மெய் மறந்து போய் இருக்கணும் என்று எண்ணத்தை கொண்டு ஆதிபரா சக்தியா நம்மை உமையாள் பார்வதி அப்பேற்பட்ட பார்வதி என்ன கைலாச வாசலிலே அப்படி எண்ணும் தருணத்தில் இந்த மகாசபையிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய சிறிமான் பூமான் கனகவான் புண்ணியவாணர் யாரையா? இந்த தெற்காத்தியுடன் நன்னகரத்திலே அருள்வாளித்து வரக்கூடிய 1000 கண்ணுடையாள் ஒப்புச்சடைகளை ஆபத்து பாண்டவன் அநாதரட்சை அங்கே இருக்கண்ணி சிங்கார செல்வி உச்சி கண்ணிலே பிறந்தையில் தேவியான உச்சீரி மாகாளி மாரியம்மாள் துர்க்கையம்மாள் அருள்வாளிக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் என் தேவியான உச்சீரி மாகாளி அம்பாளுக்கு அடிமை கோமரமாக மூத்த கோமரமாக தலைமை கோமரமாக இருக்கக்கூடிய அன்பிற்கும் ஆஜாவாசத்திற்குரிய எங்க நைனா பெருமாள் நாயுடு அவர்கள் அன்னார் அவர்களுடைய துணைவியார் சுப்புலட்சுமி அம்மாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக என் தேவியான உச்சீனி மாகாளி அம்மாளுடைய அடிமை கோமரம் மூத்த கோமரம் பெரிய கோமரம் பெருமாள் நாயுடு அவர்கள் ஐயா அவருடைய தங்க திருகரத்தினாலே மத்தியான குடை விழாவிலே நமக்கு 201 ரூபாய் 201 கோடியாக அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டினார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி உமிழங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் அன்னார் அவர்களோடு சூனா பரமசிவம் அவர்கள் மாஸ்டர் பானா காளிராஜ் மாஸ்டர் அவர்கள் காணா ஸ்ரீ முகேஸ்வரன் அவர்களோடு காணா அஸ்வின் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த மகாசபையிலே அவர்களும் நமக்கு நகைகளெல்லாம் கூட்டி அவர்களங்கரித்தா மாட்டாத நகைகளெல்லாம் ஐயனை வாட்டி அங்கே அலங்கரித்தா எட்டோடு 8 நாள் கழித்து ஈசனாகி சிவபெருமான் கையிலை நோக்கி வருகிறார்.
தன்னன் அருமையாக இருந்த பார்வதி ஊட்டாத நகைகளை எல்லாம் ஊட்டி அலங்கரித்து புது பெண்ணாக இருக்கிறார். மாட்டாத நகைகளை எல்லாம் மாட்டி அலங்கரித்து மனப்பெண்ணாக பார்வதாதேவி இருக்கும் தருணம். ஆண்டவன் களைப்போடு வந்தவர் பார்வதி ஏறெடுத்து பார்க்கல. பகவானுக்கு செய்யக்கூடிய பாத பூஜை வழிபடைகளை எல்லாம் நடத்தினாள் பார்வதி. அரண்மனைக்குள்ளே அழைத்து ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு அங்கே பால் பழங்கள் கொடுப்பாளா பார்வதாதேவியா. ஆண்டவன் பகவானுக்கு பால் பழங்கள் நான் கொடுக்க பசியாரி முடித்தார். பகவான் இல்ல பரமையிடம் சாப்பிட்டு இழைப்பார். தாமுரங்கள் நாளறி அமர்ந்திருக்கும் வேளையில் ஆதிசக்திய தங்கண்ணால் கண்டா வாடி வெள்ளே பார்வதிய வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருப்பதென்ன கூட்டாத நகைகளெல்லாம் கூட்டினை அலங்கரித்து புது பெண்ணாக இருப்பதல்ல. மாட்டாத நகைகளெல்லாம் மாட்டினை அலங்கரித்து மணப்பெண்ணாக இருப்பதல்ல. ஒரு நாள் இல்லாத நாளா ஒரு நாள் இல்லாத இருப்பதல்ல. சுவாமி கொண்டாடிகள் அனைவர்களும் ஆலயத்திற்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியின் நகைகள் எல்லாம் பூட்டி அலங்கரித்து புது பெண்ணாக அமர்ந்திருக்கிறான். ஆண்டாத நகைகளை வாட்டி அலங்கரித்து மணப்பெண்ணாக மாயல் நங்கையான பார்வதி இருக்க கண்ட ஆண்டவனாகி சிவபெருமா ஒரு நாளும் இல்லாதே இருப்பதென்ன கூட்டாத நகைகளெல்லாம் பூட்டி அலங்கரித்து புது பெண்ணாக இருப்பதென்ன. மாட்டாத நகைகளெல்லாம் மாட்டினை அலங்கரித்து மாயந்தங்க பார்வதியே மணப்பெண்ணாக இருப்பதென்ன. உலகம் நாள் முதல் பார்க்கும்போது அழக போலே இதுவரைக்கும் கண்டதுள்ளோ பார்வதி அழக போலே உலகில் கண்டதுள்ளோ கண்ணன் தங்கை அழகை போலே அழகை போலே காலி உலகத்திலே கண்டதுண்டோ கண்டதுண்டோ பகவானே உலகந்தோல்லிய நாள் முதலாக தினந்தனம் வடி இழப்பதும் வடி இழந்து வருவதும் வழக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு பழக்க வழக்கமாக இருக்கு. அப்படி வடி இழக்க போகும்போது இல்ல பார்வதியாளுடைய அழகை போல பார் உலகத்தில் ஏதேனும் பெண்களை கண்டதுண்டா பகவானே? பரம்பொருளே கண்டதுண்டா கேட்டதுண்டா கண்ணாலே நீங்கள் பார்த்ததுண்டா ஆண்டவா என்று அம்மை உமையாளாதிபரா சக்தியான பார்வதியானவள் கேட்கிறார். இந்த வார்த்தை காதில் கேட்டானே ஆண்டவனாகி சிவபெருமா ஆதி சக்தி உமையாளே அருள்வடி கேட்டிடம்மா நீரேழு உலகத்தீர பார்த்ததில்லை கண்ணன் தங்கை அழகை போலே அழகை போலே
அதாவது சுவாமிக்கு பூட்கண்டு ஏ அம்மாவை விளையாதிபராசக்தியான பார்வதிய உலகம் தோல்லிய ஆழ்வதனாக உன்னுடைய அழகை போல உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் கண்டதில்லை அம்மா. அம்மா பார்வதி கடவுள் தேவி அழகை போல கலி உலகத்தில் இதுவரைக்கும் நான் ஒருவரையும் கூட கண்டதில்லை அம்மா. அம்மா இந்த ஆண்டவனா பெருமான் அம்மையா ஆதிபரா சக்தியான பார்வதி இடத்தில் சொல்லவோ அம்மையா அம்மையான பார்வதி கைலாச வாசல்லே கலகலவென்று சிரிக்கிறார். கலகலகலன்னு சிரிக்கா. யாருக்கு தான் சந்தோஷம் வராது? ஆமா, எல்லாத்துக்கும் சந்தோஷமா. தாலி கட்டிய கணவன் தன் மனைவி பார்த்து உன்னை விட அழகு உலகத்தில் யாரடி இருக்கிறா என்று சொன்னா யாருக்கு தான் சந்தோஷம் வராது? அதானே. அதை போல இல்ல ஆதிபரா சக்தியான பார்வதி கலகலவென்று சிரித்துக் கொண்டிருக்க அப்படி இருக்கும் தருணம் யார் வருகிறார்? அந்த திரிலோக சஞ்சாரி நாரதரும் வருவாரா. தேவியத்தங்கண்ணால் கண்டு அம்மா அம்மா பார்வதி ஆதிசக்தி ஒரு நாள் இல்லா திருநாள் தாய உத்தமியே நீயும் இருப்பதென்ன நாரதரும் கேட்கும் போது நாதன் தேவி பார்வதியா என்னை விட அழகு வாய்ந்த பெண்கள் பூமியிலே யாரும் இல்லை என்று பகவான் சொன்னதால் சந்தோஷம் கொண்டல்லவோ கலகலன்னு சிரித்தேன் ஐயா என்று கடவுள் தேவி சொன்ன போது நாரதன் காதில் கட்ட நாதன் தேவி பார்வதியே உன்னை விட அழகு வாய்ந்த பெண்கள் அக்காதங்கை 8 பேர்கள் நாகலோக பட்டணத்தில் உச்சிரி மாகாளி தேவி மாரி அம்மா துர்க்கை அம்மா இப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேர்கள் ஆதிசக்தியுட அழகை விட அதிக மடங்கு அழகு உண்டு பார்வதியாளுட அழகை விட எம்மா அழகை விட 10 மடங்கு அழகு உண்டு அழகை விட என்று இந்த திரிலோக சஞ்சாரி நாரத மகரிஷிநாதன் தேவியை கண்ணாலே கண்டார். எம்மா நீ என்னம்மா அழகு? யார் வார்த்தையை காதலிட்டான அண்ட வார்த்தையை நீ நம்பலாமா? பகவானோடு அருகாமையில் இருந்து பகவானை பற்றி இன்னும் புரியாமல் இருக்கிறாயே தேவி, நீ என்னம்மா அழகு? உன்னை வித 10 மடங்கு அழகு வாய்ந்தவள் அக்காதங்கை ஒன்றல்ல 2 அல்ல 8 பேர்கள் இருக்க. நாகரோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி பெற்ற மக்கள் உச்சிரி மாகாளியன் லேபியான முத்தாரம்மா முப்புடாதி சந்தனமாரி எடைமாரி காந்தாரி கனகதுர்க்கை அம்பிகையான மாரியம்மாள் அக்காதங்க 8 பேர் இருக்க. ஏ பார்வதி, அவ காலழகும் சரி உன் முகத்தழகும் சரின்னார். அப்படி சொன்ன உடனே சிரிச்ச முகம் பார்வதிக்கு சிறந்து வச்சு. இந்த பகவான் நம்ம தான் அழகுன்னு சொன்னார். ஆனா அந்த நாரதன் நம்மளை விட அக்காதங்க 8 பேர் 10 மடங்கு அழகோடு இருக்கிறான்னு சொல்றானே. இந்த நாரதன் சொல்வது உண்மையா இல்ல நம் நாதன் சிவபெருமான் சொல்வது உண்மையா? இல்ல உண்மை தன்னை அறிய வேண்டுமே என்று